திருவையாறு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் துரை சந்திரசேகரை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அதனை தற்போது காணலாம். இதுவரைக்கும் 5 முறை உங்களுடைய அன்பை பெற்று உங்களுடைய வாக்குகளை பெற்று அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாரு. இந்த முறை சிக்ஸர் அடிக்கணும். திருவையாறு சட்டமன்ற தொகுதி இந்த முறை சிக்ஸர் அடிச்சு 6வது முறையாக அண்ணன் அவர்களை ஜெயிக்க வைக்கணும். இந்த பகுதிக்கு இவ்வளவு தைரியமா உரிமையோட நீங்களும் 5 முறை வெற்றி பெற வச்சிருக்கீங்க. இந்த 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்களை அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள் இந்த தொகுதிக்கு பண்ணி கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஞாபகப்படுத்த விரும்புறேன். பூதலூர் திருவையாறு ஒன்றியத்தில் 220 குடியிருப்பு பகுதிகளில் 234 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள். மணக்கரம்பை, காட்டுக்கோட்டை, கண்டியூர், கீழ திருப்புந்தூர்த்தி, கல்யாணபுரம், பெரும்புலியூர், திருவையாறு, வில்லங்குடி ஆகிய ஊர்களில் 192 கோடி ரூபாய் செலவில் புதிய புறவழிச்சாலை அமைக்கப்பட்டிருப்பது அண்ணனுடைய முயற்சி. திருக்காட்டுப்பள்ளியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு இன்னைக்கு 53 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய புறவழிச்சாலை செஞ்சிருக்கிறது அண்ணனுடைய முயற்சி. வெண்ணாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்கின்ற பணிகள் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை கொண்டு வந்தது அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்கள். செங்கப்பட்டியில 300 ஏக்கர்ல 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிப்காட் அமைக்கப்பட உள்ளது. அதை கொண்டு வந்தது அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்கள். பூதலூர் ஒன்றியம் பூதக்குடி ஊராட்சியில புதிய கால்நடை தீவன தொழிற்சாலை இருக்கிறாரு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். இன்னைக்கு திருவையாறு பேரூராட்சி இன்னைக்கு நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தென் பெரம்பூர் பாலம் அமைக்கின்ற பணிகள், திருக்காட்டுப்பள்ளி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு 25 கோடி ரூபாய் நிதியில நிரந்தர கட்டடம் என்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. திருச்சி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களை இணைக்கும் வகையில கல்லணை கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே 90 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னைக்கு புதிய உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவையாறுல புதிய மினி இண்டோர் ஸ்டேடியம் உள் விளையாட்டு அரங்கு அமைக்கின்ற பணி, திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சியில நேதாஜி மார்க்கெட் 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டை ஊராட்சியில ரயில்வே மேம்பாலம் அமைக்கின்ற பணிகள்னு இப்படி எத்தனையோ பணிகளை இந்த திருவையாறு தொகுதிக்கு அண்ணன் அவர் செஞ்சு கொடுத்துக்கிறாங்க. ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துட்டாரு. கோரிக்கை அவர் சொல்லிட்டாரு, மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சராக போறாரு, மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போது உருவுது, கோரிக்கைகள்லாம் கொடுத்துருக்கிறேன், இந்த கோரிக்கைகள்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் தான் அமைச்சராக போறாரு. அப்புறம் என்ன, நிச்சயம் உங்க கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்துருவாரு. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட வாக்கு கேட்கணுமா? அந்த துரை சந்திரசேகரன் அவர்களுக்கு நீ போ தொகுதிக்கு போன்னு சொல்ற, உன் தொகுதிக்கு போய் நீ சேப்பாக்கத்தில் போய் நீ ஜெயிக்கிற வழியை பாருன்னு சொல்றீங்க. கரெக்டா? இருந்தாலும் என் கடமை இல்லை, உங்ககிட்ட என் உரிமையோட வந்திருக்கேன், உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஜெயிக்க வச்சிங்கன்னா 1 மாசத்துக்கு ஒரு வாட்டி வருவேன்னு வேற சொல்லியிருக்கிறேன். நான் என்ன, சரி நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நான் கடந்த 1 வாரமா மக்களை போய் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு தொகுதியா போற தலைவரை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. உதயநிதி வந்தாப்புல பேசினாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு. ஆனா துரை சந்திரசேகரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்கு கேட்டாரு, கலைஞ்சு போயிட்டாரு, நம்மளும் கலைஞ்சு போயிடுவோம் அப்படின்னு போயிடக்கூடாது. 23ஆம் தேதி தேர்தல். இன்னைக்கு என்ன தேதி? 6ஆம் தேதி. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 17 நாட்கள் இருக்கு. நம்முடைய கைகளில் 17 நாட்கள் இருக்கு. இந்த 17 நாட்களும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு வாக்கு கேட்கணும். நம்முடைய திட்டங்களை சொல்லணும். போன முறை என்னென்ன செஞ்சிருக்கிறோம், கடந்த 5 வருஷத்துல நம்முடைய முதலமைச்சர் என்னென்ன திட்டங்கள் கொடுத்திருக்கிறாரு, போன சட்டமன்ற தேர்தலில் நம்ம சொன்ன வாக்குறுதி என்ன, முக்கியமான வாக்குறுதி. ஆட்சி பொறுப்பேற்றோன்னு நம்ம தலைவர் போட்ட முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து தெரியுமா? மகளிருக்கான விடியல் பயண திட்டம், மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க இந்த கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம். அதே மாதிரி கல்வி முக்கியம், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கணும்னு, பசியோடு இருக்கக்கூடாது, குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தா பசியோடு இருக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை தலைவர் அறிமுகப்படுத்தினார். இந்தியாவிலேயே முதல் மாநிலம்
இன்னைக்கு 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை கொடுத்துருக்குறோம். சரி, பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம், கல்லூரிக்கு போக வேணாமா, மேற்படி படிக்க கூடாதா? அதுக்காக நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்தாரு கல்வி ஊக்குவிப்பு திட்டம். அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் படிச்சாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். 13 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற்றிருக்கிறாங்க. இப்படி பல திட்டங்கள். அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம். இப்ப சமீபத்தில் போன மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கிறோம்.